மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியவைகளாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று பார்க்குறோம். 1078 பக்கத்தில் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையில், அதாவது என்னென்னா, இந்த வசனம் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட வசனம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எப்ராத்தா என்ற எண்ணப்பட்டதான பெத்லகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியவைகளாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மீகாவின் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டதான வார்த்தை தான் இது. அதாவது எப்ராத்தா என்று, அதாவது பெத்லெஹேமுக்கு இதோட பேர் பார்த்திங்கன்னா எப்ராத்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெஹேம். அந்த பெத்லெஹேம் பார்த்திங்கன்னா எருசலேம்லேருந்து ஒரு 5 மைல் தூரத்தில் தான் அது இருந்திருக்குது. அது ஒரு சிறிய கிராமம், சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் என்னென்னா மேசியா பிறப்பார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று முன்கூட்டியே பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அநேக தீர்க்க தரிசனங்கள் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ஏசாயாலாம் 650 வருடத்துக்கு முன்பாக பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாக்கோபு கூட பார்த்திங்கன்னா கடைசி நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது அதாவது என்னென்னா இஸ்ரவேல் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்களேன், அவர் யூதாவை, அதாவது கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிட போகிற காரியங்களெல்லாம் நான் சொல்கிறேன்னு 1ஆவது வசனத்தை சொல்லிட்டு அந்த 10ஆவது வசனத்தில் பாருங்கள், அந்த மேசியாவை குறித்து அவர் அங்கே சொல்கிறாரு. யூதா கோத்திரத்தில் தான் அவர் பிறப்பார்ன்றதை குறித்து அப்படி சொல்கிறாரு. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை என்று அங்கே யாக்கோபு சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னாகும் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா பிழையாம் தீர்க்கதரிசி பார்த்திங்கன்னா யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உண்டாகும், அங்கேருந்து ஒரு செங்கோல் புறப்படும் என்று 17 தானே, 23 24 யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார். யாக்கோபு நினைச்சது அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம இந்த வசனத்தின் மூலமாக, இந்த மீகா 5:2 வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மாத்திரமல்ல, அங்கு பார்த்திங்கன்னா மீகா என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா ஒருவர் புறப்படுவார் என்று அங்கு சொல்லுவதை நம்ம நன்றாகலாம். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா ராஜாவாக பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்தார். நம்ம நினைக்கிறோம் அவர் ஏதோ குழந்தையாக வந்தார், அவர் என்னென்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாத்திரம் மன்னிப்பதற்காக தான் அவர் வர கிடையாது, அவர் ஆளுகை செய்கிற ராஜாவாக வந்தார் என்று பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை ஒத்து பார்த்திங்கன்னா அவர் பாருங்கள், கடைசி வரைக்கும் அவர் யூதருக்கு ராஜா என்று தான் பார்த்திங்கன்னா பெயர் பெற்றார ஒழிய, அவர் ஊழியம் செய்ததான நாட்கள்லாம் பாருங்கள், பிலாத்து கூட கடைசியாக அவரோட சிலுவையில் எழுதினது என்னது, இயேசு யூதருடைய ராஜா என்று தான் எழுதினான். அதை கூட பாருங்கள், அங்கே உள்ளதான பிரதான ஆசாரியார் மூப்பர்கள் எல்லாம், இல்லை யூதருக்கு அவர் ராஜா கிடையாது, அதை நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறான். அவன் அப்பவும் சொல்கிறான், நான் எழுதினது என்று. அந்த வேர்டு பார்த்திங்கன்னா பைபிள்லேயே பாருங்கள், அந்த போல்டு எழுத்தில் இருக்கும், திக்காக இருக்கும் அந்த எழுத்து, இயேசு யூதருடைய ராஜா என்று. அது பாருங்கள் 3 பாஷையில் எழுதியிருப்பாங்க, அதாவது லத்தீனு, கிரேக்கு, எப்ரை பாஷையில் 3 பாஷையிலையும் பார்த்திங்கன்னா
பிளாத்து பார்த்திங்கன்னா எழுதுனான். அவன் பாருங்கள் அதை மாற்றவே முடியல. அன்பு தேவனுடைய பிள்ளைய எந்த நேரத்திலும் எப்படியும் பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது மாறாது, அதை மாற்றவும் முடியாது என்பதை நீங்கள் நன்றாக இதிலேருந்து ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம். பாருங்கள் 700 வருஷம் 650 வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவர் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சு. நம்ம நினைக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக தான் மாத்திரம் வந்தார் என்று நம்ம நினைக்கிறோம். அவர் நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக அல்ல. அவர் எப்படி இந்த உலகத்தில் ராஜாவாக என்னென்ன காரியத்திலலாம் ஆளுகை செய்தாரோ அதே ஆளுகையை பார்த்திங்கன்னா தம்முடைய பிள்ளையாகிய நமக்கும் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதை தான் நம்ம நினைக்கணும். நம்ம என்னென்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஆண்டவராக இயேசு பாவத்தை மன்னிப்பதற்காக தான். எல்லோரும் முக்கியப்படுத்துவது என்னென்னா ஆண்டவராக இயேசு பாவத்தை மன்னிப்பதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அதே நேரத்தில் பாவத்தை மன்னிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவர் எப்படி அதிகாரம் செலுத்தினாரோ, பிசாசின் மேல் அதிகாரம் செலுத்தினாரோ, இயற்கையின் மேல் அதிகாரம் செலுத்தினாரோ, பல்வேறு வியாதிகள் மேலே எப்படி அதிகாரம் செலுத்தி அவர் என்னென்னா ஆளுகை செய்தாரோ அதேமாரி பார்த்திங்கன்னா நமக்கும் அப்படிப்பட்ட ஆளுகையை நம்ம தந்திருக்கிறார். உலகத்திலே பார்த்திங்கன்னா நம்மளை மாரி விசேஷித்தமானவர்கள் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் தேவர்கள் எண்ணப்படுகிறார்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா அப்போவே மீரியாம் பண்ணது, கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு. நம்முடைய தேவனை போல அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவராக காணப்பட்டாரோ அதே வல்லமையை நமக்கும் பார்த்திங்கன்னா தராரு, அதே அதிகாரத்தை நமக்கும் தராரு. இன்றைக்கி அதனால தான் நம்ம என்னென்னா பிசாசை நம்மளால் விரட்ட முடியுது. அதே நேரத்தில் பாருங்கள் நம்ம ஜெபம் பண்ணி நோயிலேருந்து விடுதலை பெற முடிகிறது. இன்னும் அநேக காரியங்களை எல்லாம் நம்மளால் செய்ய முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நாம் தேவனுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக நம்ம இருந்தோமானால் நம்ம இப்படிப்பட்டதான ஆளுகையை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் ஆளுகையும் குறித்து தான் இன்றைய தினத்தில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த உலகத்தில் பெத்லகேமில் ஒரு சிறிய கிராமத்தில் தான் அவர் பிறந்தார். அந்த கிராமத்துலேயும் பாருங்கள் ஒரு வசதி இல்லாமல் அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பாருங்கள் முன்னணியில் தான் அவர் கிடைத்திருக்க காண்பீர்கள் என்று பார்த்திங்கன்னா அவர் அதாவது என்னென்னா அவர்களுக்கு சொல்லப்பட்டது மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட பிரகாரமாக அப்படி தான் பார்த்தாங்க. அதே நேரத்தில் பாருங்கள் சாஸ்திரிகள் பாருங்கள் சாஸ்திரிகள் அப்போவே சொல்கிறாரு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கில் கண்டோம்னு சொல்லிட்டு பாருங்கள் அவங்க சொல்கிறது பாருங்கள் யூதருக்கு ராஜா. பாருங்கள் ப்ராபிஸ் எப்படி பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னுட்டு. அவர் பாருங்கள் அவன் அங்கே ஒரு ராஜாட்டையே அவன் சொல்கிறான் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் என்ன பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் அவர் ஒரு ராஜாவாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனாலும் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் பார்த்திங்கன்னா தாழ்மை கோலம் எடுத்து அப்படிப்பட்டதான் ஒரு சின்ன ஊரில் பார்த்திங்கன்னா தேவன் பிறந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கலாம் ஒரு ராஜா ஒரு அரண்மனையில் தான் பிறப்பார், ஒரு மாளிகையில் தான் பிறப்பாருன்னு அவங்களுடைய எண்ணம் அப்படி தான் காணப்பட்டுச்சு. அதனால தான் அவங்க வழி தவறி போனதுக்கு காரணமே. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம அங்கே பார்க்க மரியாளுடைய தாழ்மையை நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ எப்படி நம்முடைய நாட்களில் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பாருங்கள் எஸ்ஐஆர் படிவம்னு சொல்லிட்டு சென்சஸ் எடுத்தாங்க, யார் யார் வாக்காளரில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் அந்த அகுஸ்தராயன் என்றதான லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. அகுஸ்தராயன் ராஜாவாக இருந்த காலத்தில் இப்படிப்பட்டதான சென்சஸ் சென்சஸ் வந்தது என்னென்னா நம்ம பைபிள் படி வந்தது தான். அவங்க அப்போ பாருங்கள் கணக்கெடுப்பதற்காக அவங்கவுங்க என்னென்னா சொந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அவங்க சொந்த ஊருக்கு போனாங்க. சொந்த ஊரில் பாருங்கள் தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி அநேகர் நினைப்பாங்க எனக்கு ஒன்றுமே இல்லை, சொந்த ஊர்லேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பாருங்கள் அவருடைய அதாவது என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவங்களோட சொந்த ஊருக்கு தான் பார்த்திங்கன்னா யோசேப்பு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பாருங்கள் சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆனால் மரியாள் பார்த்திங்கன்னா முறுமுறுக்கவே இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. அன்னையருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீ பெருசாக உன் சொந்த ஊரை பார்த்து பெருசாக சொன்னியே, உன் சொந்த ஊரில் பாரு இன்றைக்கி
ஒரு தங்குறது கூட ஒரு இட வசதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னத்தை உன் சொந்த ஊர், இப்படி தான் நம்ம என்னென்னா நம்ம நினைப்போம். ஆனால் மரியாள் பார்த்திங்கன்னா முறுமுறுக்கலை, எதுவுமே பண்ணவே இல்லை. மரியாள் பாருங்கள், அந்த நேரத்துலேயும் அவள் பாருங்கள் சத்திரத்துலேயும் இடம் இல்லை, அதே நேரத்தில் அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பார்த்திங்கன்னா அவர் இயேசுவை பார்த்திங்கன்னா பெற்றெடுத்தாள் என்று பார்க்கணும். அவருடைய தாழ்மையை நம்ம பார்க்கலாம். இந்த கால வேளையில் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை கொண்டாடுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆனால் பாவங்களை மன்னிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான தாழ்மையின் அனுபவம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்குற மனத்தாழ்மையை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதே மீகாவில் பாருங்கள், மீகா 4:8 அதில் தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் 6:8 மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உணர்த்தி வேற எண்ணத்தை உன்ட்ட கர்த்தர் கேட்டார். ஒன்று என்னன்னா, எனக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாக இருந்தேன். இன்றைக்கி பாருங்கள், பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது கிறிஸ்துமஸ் ஆராதனைகள்லாம் கொண்டாடுகிறோம். நமக்குள்ளார எப்படிப்பட்டதான மனத்தாழ்மையோடு காணப்படுகிறோம். அந்த மரியாள் பாருங்கள், கடைசி அந்த தாழ்மை அவளுடைய தாழ்மையை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளாக பார்த்திங்கன்னா உருவாகத்தக்கதான பரிசுத்தாவியானவரால் கர்ப்பம் தரிப்பதற்காக பார்த்திங்கன்னா அவன் அதே மரியாதை சொல்கிறார், அவர் என்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று அந்த மரியாதை சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் யாரெல்லாம் மனத்தாழ்மையோடு காணப்படுகிறோமோ அப்படிப்பட்ட நம்மிடத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவர் உருவாகிற தேவனாக இருக்கிறார். மரியாதையிடம் மாத்திரமல்ல, நம்மிடத்தில் அவர் உருவாகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு கலாத்தியரில் பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா கிறிஸ்து மறுபடியும் உங்களுக்குள்ளார உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கர்ப்பவேதனை படுகிறேன் என்று கலாத்தியரில் அவர் சொல்கிறார். 4 நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார் என்று நம்ம சொல்கிறோம். பாவத்தை மன்னித்தார். அதே நேரத்தில் அந்த கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாகி நமக்குள்ளே இப்படிப்பட்டதான தாழ்மையின் அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான தாழ்மையின் அனுபவம் நமக்குள்ளே காணப்படுமே ஆனால் அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யத்தக்கதான வகையில் அவருக்கு என்னென்ன ஆளுகை கிடைத்ததோ அதே ஆளுகையை தேவன் நமக்கும் தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையை நம்ம தேவனிடத்தில் நம்ம கேட்போம். தேவன் பார்த்திங்கன்னா பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். வேதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பெருமையாக நடந்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தட்டி ஒன்றும் இல்லாமாக்குனார். நேபுகாத்நேச்சார் என்னுடைய பெருமையை நான் கட்டின மகா பாபிலும் நல்லவான்னு சொன்னார். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா மாட்டை போல புல்லை தின்ன வச்சார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இது இன்னும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது என்னென்னா நமக்குள்ளார மனமேட்டிமை இப்படிப்பட்டதான பெருமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா தேவன் நம்மை தாழ்த்துக்கிற தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் வேதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தன்னை தாழ்த்தினார்களோ அவர்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கலாம். எத்தனையோ தீர்க்கதரிசிலாம் கூட பாருங்க, தன்னை எல்லாம் பார்த்திங்கன்னா தாழ்த்துக்கிறவர்களாக தான் காணப்பட்டாங்க. தாவீதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, அவன் பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் இல்லைன்னு அவன் தாழ்த்துறான். சங்கீதம் 22 சங்கீதம் 6 பாருங்கள், அவன் சொல்கிறான், நான் ஒரு புழு, நான் என்னென்னா மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் தன்னை தாழ்த்துக்கிறார் என்று பார்க்குறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா தேவன் அப்படிப்பட்ட தாவீதுக்கு பார்த்திங்கன்னா கிருபையை கொடுத்தாரு. அதனால தான் அவன் பாருங்கள் கிருபையை குறித்து அதிகமாக அனுபவித்த ஆள், கிருபையை பெற்றுக்கொண்டு அநேக காரியங்களை செய்தது ஒரு நபர் யார் என்றால் தாவீது என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, நான் ஒன்றுமில்லை, அவன் பெரிய ராஜாவாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு புழு என்று பார்த்திங்கன்னா தன்னை தாழ்த்தக்கூடியதான அப்படிப்பட்டதான அனுபவம் பார்த்திங்கன்னா காணப்பட்டது. ஆமோஸ் 7:14 பார்த்திங்கன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஆமோஸ் தீர்க்கதரிசி என்னென்னா, நான் எப்படிப்பட்டவன்னா நான் மந்தை மேய்க்கிறவனும், அதாவது என்னென்னா அவனை குறித்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. நான் தீர்க்கதரிசி ஆனவன் கிடையாது. நான் என்னென்னா மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன். நான் அப்படிப்பட்டவன் தான்.
என்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாலாம் நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் அவ்வளோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்துகிறார். 1 தீமோத்தேயு 1:15 பவுலை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, பாவிகளில் எல்லாம் பிரதான பாவி நான் என்று பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் 15 நிருபத்துக்கு மேலே எழுதினவர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த 1 தீமோத்தேயுல அவர் சொல்கிறாரு, பாவிகளில் எல்லாம் பிரதான பாவி நான் என்று தன்னை தாழ்த்துவதை நம்ம நன்றாக அறியலாம். அதே பவுல் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:10 11 பார்த்தீங்கன்னா அதே பவுல் சொல்கிறாரு, நான் அல்ல என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செஞ்சு. அதாவது என்னுடைய திறமைனாலேயோ என்னுடைய படிப்பினாலேயோ என்னுடைய அறிவினாலேயோ என்னுடைய காரியத்தினால எதுவுமே கிடையாது. ஆனால் என்னென்னா நான் அல்ல, எனக்குள்ளார இருந்த தேவ கிருபை தான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துவதை நம்ம நன்றாக அறியலாம். முடிவாக பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா தன்னை பிலிப்பியர் 2:2 தன்னை தாழ்த்துனது நிமித்தம்தான் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு அருளினார். அவர் பாருங்கள், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அவர் பாருங்கள், ராஜாவாக இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளத்தக்கதான அப்படிப்பட்டதான ஆளுகை உடையவராக தான் காணப்பட்டார். எந்த வல்லமையும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, எந்த காரியமும் அவரை பார்த்திங்கன்னா சேதப்படுத்த முடியவில்லை. அவருக்கு பாருங்கள், வியாதி வந்துச்சா, பலவீனம் வந்துச்சா, எத்தனையோ நேரத்தில் யாருக்காச்சும் பயந்து ஓடினாரா? எந்த இடத்துலையுமே எதுவுமே கிடையாது. எத்தனையோ இடத்துல கல் எறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. எத்தனையோ இடத்துல பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா பிறப்புலேருந்தே பார்த்திங்கன்னா கொலை செய்ய தான் அவரை பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் எந்த வல்லமையும் எந்த காரியமும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. இதே ஆளுகை, இதே வல்லமை, இதே பலனை தான் பார்த்திங்கன்னா அதிகாரத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம இதை அறியாமல் என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு என்னத்தை செய்துட்டார், ஆண்டவராக அதாவது என்னென்னா அவரை நம்ம என்னென்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கூட நம்ம என்னென்னா கொடுப்பது கிடையாது. உலகத்தானுக்கு கொடுக்குறதான அவனுக்கு பிரியமாக நடக்கிற காரியத்தில் கூட நம்ம என்னென்னா தேவனுக்கு முன்பாக நாம் நடப்பது கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான தேவன் பார்த்திங்கன்னா நமக்கு அவர் ஆளுகையை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் ஜீவித்த பொழுது 7 விதமான ஆளுகையை 7 விதமான காரியத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஆளுகை செய்தார். அதில் என்னென்ன காரியம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா பாவத்தின் மேல் அவர் ஆளுகை செய்தார் என்று நம்ம பார்க்கலாம். மத்தேயு 1:21 ஆச்சுங்களா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டார். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு யார் கேட்டாலுமே என்னென்னா அவர் என்னென்னா சகல ஜனங்களின் பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்று பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும். இன்றைக்கி அது கூட யாருக்குமே தெரியறதில்ல. ஆண்டவராக இயேசுக்கு எதுக்கு பிறந்தாருன்னா அது கூட நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை அவருடைய பேரிலேயே பார்த்திங்கன்னா அவருடைய அர்த்தம் இருக்கிறது. என்னென்னா ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிற தேவன். அதாவது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனிதனை ரட்சிப்பதற்காக தான் அவர் மனுக்குலம் எடுத்து தேவகுமாரனாகிய அவர் பார்த்திங்கன்னா பிதாவின் மடியிலிருந்து இறங்கி ஒரு கன்னிகையின் வயிற்றில் பார்த்திங்கன்னா அவர் உருவாகி அவர் இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய ஜீவனையை கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக நமக்கு பார்த்திங்கன்னா பாவத்திலிருந்து பார்த்திங்கன்னா விடுதலையை அவர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார். இன்றும் பார்த்திங்கன்னா அனைத்து வேதங்களும் அனைத்து மார்க்கங்களும் சொல்கிறது என்னென்னா பாவம் என்றதான ஒரு காரியத்தை குறித்து எல்லாமே மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு அந்த பாவத்தை போக்குவதற்கான வழி தான் பார்த்திங்கன்னா தெரியாமல் பார்த்திங்கன்னா அவங்க தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அநேகர் நினைக்கிறாங்க என்னென்னா அதாவது தண்ணீரின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் போக்கப்படும் என்று அநேகர் நினைக்கிறாங்க. அநேகர் என்னென்னா குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டோன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதாவது ஆதி மனிதனாகி ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக மனுக்குலம் முழுவதும்
பாவத்துக்குள்ளானது என்று பார்க்கிறோம். இந்த பாவத்துக்குள்ளான மனுக்குலத்தை மீட்பதற்காக அப்போ பார்த்திங்கன்னா ஆதாம் செய்ததான பாவத்தின் நிமித்தமாக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த மிருகத்தின் அந்த மிருகத்தை இரத்தம் சிந்தினது நிமித்தமாக அந்த இரத்தத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா அவனுக்கு என்னென்னா அப்போக்கப்போ பார்த்திங்கன்னா பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகி கொண்டே இருந்தது. இவன் இப்படிப்பட்டதான பலி செலுத்துவது நிமித்தமாக 6 அறிவு படைத்ததான மனிதன் 5 அறிவு படைத்ததான மிருகத்தை பலி செலுத்துவது நிமித்தமாக தன்னுடைய பாவங்கள் போக்கப்படும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறதான இந்த வேளையில் ஒரு பரிசுத்தமுள்ளதான, அதாவது ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு, அதாவது என்னென்னா ஒரு பாவியினுடைய இரத்தம் எந்த விதத்துலையுமே ஆகாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் பரிசுத்தமுள்ள, அதாவது என்னென்னா பரிசுத்த ஆவியினால் அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு பார்த்திங்கன்னா மானிடனாக வந்து தன்னுடைய முழு இரத்தத்தையும் பார்த்திங்கன்னா சிலுவையில் சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணி அந்த பலியை பார்த்திங்கன்னா தேவன் நிறுத்தினார். அவர் பாருங்கள் தன்னையே பூரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பூரண பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்றும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா பலி செலுத்த வேண்டியதில்லை. நமக்கு பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஆனால் அந்த பாவங்களை என்னென்னா நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய அநியாயத்தை எல்லாம் நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கா. பாவங்களையும் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சிலுவை மரணத்தை சுமந்தது நிமித்தமாக நம்முடைய சாபங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் சிலுவையில் சுமந்துட்டார். அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா பாவங்களோ சாபங்களோ இதிலிருந்து எல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா விடுதலையை தருகிறார் என்று பார்க்கிறோம். அவர் பாருங்கள் அப்படிப்பட்டதான பாவத்தை போக்கும் ஜீவாதார பலியாக அவர் வந்தார். அவரிடத்தில் பாவம் காணப்படவில்லை, அவர் பாவமற்றவராக காணப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்படிப்பட்டதான தேவன் பார்த்திங்கன்னா பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு இருப்பது நிமித்தமாக இன்றும் பார்த்திங்கன்னா மனுக்குலத்துக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்ப வருவேன் என்றால் அவர் தாமதிப்பதனுடைய நோக்கம் என்னென்னா ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் மறுபடியும் இப்படிப்பட்டதான அவர் இந்த உலகத்தில் உள்ளதான அதாவது என்னென்னா மனுக்குலத்தை மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக தான் அவர் வந்தார். அதனால் யாருமே என்னென்னா கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் பார்த்திங்கன்னா இன்றும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்டதான ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை யாராவது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்களே, ஆனால் இந்த கால வேளையில் நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய முதலாவதாக அவர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்தது நிமித்தமாக, அதாவது என்னென்னா அவர் இருளை போக்குவதற்காக தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அதாவது என்னென்னா அவர் இந்த உலகத்தில் வந்து பாவத்திலிருந்து மனிதனுக்கு மனுக்குலத்தை மீட்டது நிமித்தமாக, அதாவது என்னென்னா இருளின் ராஜ்யத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி என்னென்னா அந்த இருளின் ராஜ்யம்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிரியை செய்து கொண்டிருக்குது. அதாவது மனிதனுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாவம் என்றதான இருள், இந்த பாவம் என்றதான இருளை போக்குவதற்காக தான் அவர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்தார். அந்த அந்த லூக்காவில் கூட நம்ம பார்க்கலாம். லூக்காவில் பார்த்திங்கன்னா மத்தேயு 2:3 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. சாஸ்திரிகள் பார்த்திங்கன்னா அவரை தேடிட்டு ஏரோதினுடைய அரண்மனைக்கு அங்கே பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. அவங்க பாருங்கள் வழி தப்பி அவங்கள வழி நடத்தினது ஒரு நட்சத்திரம். ஆனாலும் அந்த நட்சத்திரத்தை அவங்க என்னென்னா கண்டு போகாமல் வழி தவறி போகும்பொழுது அவங்க பார்த்திங்கன்னா ஏரோதினுடைய அரண்மனைக்கு, இன்னொரு விதத்தில் என்னென்னா அவங்க சுயத்தில் நினச்சிருக்கலாம் ஒரு ராஜா எங்கே அரண்மனையில் தானே பிறப்பார்னு சொல்லிட்டு அவங்க வழி தப்பி அங்கே போனது நிமித்தமாக அங்கே பார்த்திங்கன்னா ஏரோது ராஜாவே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா கலங்கினான் என்று பார்க்குறோம். அதை வாசிங்களேன். அவன் பாருங்கள் அவனுக்கு ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனோடு கூட இருந்ததான எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று பார்க்குறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தா ஒரு கூட்டத்துக்கு ஒரு கலக்கம்தான். இன்றைக்கும் பாருங்கள் அந்த கலக்கம் இருப்பது நிமித்தம்தான் ஒரு கூட்டம் நமக்கு எதிராக பார்த்திங்கன்னா
எலும்பி பார்த்திங்கன்னா கிரியை செய்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இங்கு பார்த்திங்கன்னா ஏரோது பார்த்திங்கன்னா நம்முடைய எதிராளியாகிய சத்துருவாகிய பிசாசுக்கு அவன் அடையாளமாக காணப்படுகிறான். அது நிமித்தம் தான் பாருங்கள் அவன் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசுவை பாருங்கள் அடுத்தாப்பில் கொலை செய்ய அவன் வகை தேடுகிறான். அவன் உடனே அங்குள்ளதான் சாஸ்திரிகளெல்லாம் கூப்பிட்றான். ஆண்டவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார்னு சொல்லி கேட்டுட்டு, அதே நேரத்தில் இந்த சாஸ்திரிகள் இடத்துலையும் அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு பணிந்து கொண்டுட்டு நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கன்றாரு. ஆனால் அவங்க சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு அவங்க என்னென்னா வேறு வழியாக போய் விடுகிறார்கள். ஆனால் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதே அவன் என்னென்னா அதுக்கப்புறம் சாஸ்திரிகளால் நம்ம வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அவனுக்கு தெரிந்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அந்த சாஸ்திரிகள் சொன்ன நாள்லேருந்து அவன் கணக்கு பண்ணி பாருங்கள் 2 வயசு உள்ள குழந்தைகளெல்லாம் பார்த்திங்கன்னா சாகடிக்கிறான். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது என்னென்னா இந்த உலகத்தில் பிறந்தது நிமித்தமாக அந்தகார லோகாதிபதியாக இருளின் ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குனார் என்பது தெரிந்தது நிமித்தமாக அந்த இருளின் ராஜ்யத்துக்கு இவன் அந்த பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். அதனால தான் பார்த்திங்கன்னா அவன் கலங்குறான். அவன் ஏன் ராஜாவாக இருக்கிறவன் அவன் ஏன் கலங்கணும்? ஒரு குழந்தை பிறந்ததுக்காக வேண்டி அவன் பயப்படணும், கலங்கணும். அது நிமித்தமாக பாருங்கள் 2 வயசு குழந்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவன் காலி பண்ணுறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இது என்னென்னா அவனுக்குள்ளார இருந்ததானே அந்த பிசாசன் அவனுக்கு கிரியை செய்து அதாவது என்னென்னா எல்லாரையுமே என்னென்னா அழிப்பதற்கு அதாவது என்னென்னா பிசாசினுடைய கிரியை என்னென்னா அதாவது என்னென்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமாகப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தப்போ உடனே பார்த்திங்கன்னா இருளின் ராஜ்யத்துக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்தகார லோகாதிபதிக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கலக்கம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதை பின்பற்றி கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா கலக்கம். ஐயோ அவங்கள்ட்ட பேசிடாதீங்க, அவ்வளோதான், அந்த பக்கம் நீங்கள் போயிடுவீங்க, நீங்கள் என்னென்னா நீங்கள் இங்கெல்லாம் அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாதுன்னு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை கண்டு கலங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த அந்தகார லோகாதிபதி அநேக மனுஷருக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த மனுஷ ஆவிக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு தடை உண்டாக்கி கொண்டிருக்கிறதான காரணம் என்னவென்றால் அவங்களுக்கு என்னென்னா பயம். இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு கலக்கம். அதாவது கொஞ்ச நாள் தான் இருக்குது, இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு கலக்கம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இருளின் ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி ஆகுது என்றாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு கலக்கம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததான நாட்களில் பாருங்கள் அதாவது என்னென்னா ஆண்டவராகிய இயேசு அழிக்கிறதுக்கு அவனுக்கு பிரதான ஆசாரி மூப்பர்லாம் பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா ஆண்டவராகிய இயேசு மரித்தவனெல்லாம் உயிரோடு எழுப்புறாரு, அநேக அற்புதங்களை செய்கிறார், அடையாளம் செய்கிறாரு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் உலகமே அவனுக்கு பின்னாடி போயிடுச்சுன்னு. யோவான் சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும். யோவான் 6ஆம் அதிகாரமா 9ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா உலகமே அவனுக்கு பின்னாடி போயிடுச்சுன்னு. இன்றைக்கி என்னென்னா அந்த பயம்தான் இருளின் ராஜ்யத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பயம்தான். ஐயோ உலகமே அவருக்கு பின்னாடி, அவர் ரட்சிப்பதற்காக வந்தார், எல்லாரையும் ரட்சித்து அவர் ஒரு நல்ல இடத்துக்கு அவங்களெல்லாம் அனுப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இன்றைக்கும் ஒரு கலக்கம்தான். அன்று மாத்திரமல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கலக்கம் இன்னும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கலங்கி கொண்டு தான் இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா கலக்கம். ஐயோ அப்படி ஆகிட போது, இப்படி ஆகிட போது, உலகமே அவனுங்களுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறாங்க, எல்லாருமே ரசிக்கப்படுறானுங்க, அப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இன்றும் பார்த்திங்கன்னா ஒரு கலக்கம்தான் உண்டாகி கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான இருளின் ராஜ்யத்தின் ஆவிகள் எழும்பினாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், எனக்கு என்ன உபத்திரம் வராமல் இருந்துச்சா? அவரும் அதாவது என்னென்னா நம்மளை மாரி சரீரத்தில் தான் அவர் இருந்தார். அவரும் பார்த்திங்கன்னா நமக்குள்ள மாம்சத்தை உடையவராக தான் அவர் காணப்பட்டார். அவரும் அநேக சோதனைக்குள்ளாக தான் போனார். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பார்த்திங்கன்னா மேற்கொள்ள முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே பார்த்திங்கன்னா பாவ இருளின் வல்லமையெல்லாம் அழிப்பதற்காக தான் அவர் பார்த்திங்கன்னா ஒளியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த கால வேளையில் யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த பாவம் என்றதான காரியம் உங்களுக்குள்ளாக காணப்படுமையானால் உங்களுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அடுத்து இருள்
உள்ளார பார்த்தீங்கன்னா கிரியை செய்யும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இருள் என்று சொல்லும் பொழுது அந்த இருளின் ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்குறோம். அதனால தான் அவர் மத்தேயு 4:15 பாருங்கள், அவர் சொல்கிறார், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நீங்கள் இந்த கால வேளையில் இருளின் அனுபவத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு இருளான அனுபவமாக, சரியான ஒரு வேலை இல்லை, சரியான ஒரு சம்பாத்தியம் இல்லை, சரியான ஒரு வருமானம் கிடையாது, சரியான அதாவது என்னென்னா எந்த காரியத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஒரு அனுபவம் கிடையாது என்று இப்படிப்பட்டதான அநேக இருளான காரியங்களை உங்களை இந்த கால வேளையில் நெருக்கி கொண்டிருக்கதா, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த கால வேளையில் நீங்கள் உங்களுக்குள்ளாக கொண்டு வாருங்கள். அவரை நீங்கள் என்னென்னா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்டதான இருளையும் பார்த்திங்கன்னா அவர் நீக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி என்று அவர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒளியாக வந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த ஒளியாகிய அவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா எந்த காரியத்திலும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம சோர்ந்து போக வேண்டாம், எந்த காரியத்தை கண்டு பயப்பட வேண்டாம். அவர் என்னென்னா அவர் உலகத்தை ஜெயித்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா அவர் ஜெயிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், அந்த இருளின் ராஜ்யம் நம்மை பார்த்திங்கன்னா நெருக்கிக்கிட்டு அவர் பாருங்கள் பாவத்தின் மேல் அவர் ஆளுகை செய்கிறவராக தான் காணப்பட்டார். பாவம் அவரை பார்த்திங்கன்னா மேற்கொள்ள முடியவில்லை. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்குள்ளாக நம்ம காணப்படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்மை பாவம் ஆளுகை செய்யாது என்பதை, நம்ம பாவத்தை என்னென்னா ஆளுகை செய்கிறவர்களாக நம்ம காணப்படலாம். அதாவது பாவம் நம்மளை என்னென்னா மேற்கொள்ள முடியாது, அந்த பாவம் நம்மளை என்னென்னா ஆளுகை பண்ண முடியாது. அதனால தான் ரோமர் 6:14 பாருங்கள், அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிரியைக்கு நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று. நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம பெற எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா அந்த பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளாது. நம்ம என்னென்னா உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகம் ஃபுல்லாக பாவத்தினால் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு நம்ம எப்படி ஒரு பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா, நம்ம ஒரு அக்கிரமம் செய்யாமல் இருக்க முடியுமா என்று நம்ம என்னென்னா அதையெல்லாம் நம்மளை என்னென்னா மேற்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம என்னென்னா அந்த பாவங்கமான காரியங்களெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான ஆளுகையை தேவன் நமக்கும் தராரு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான கிருபையை அவர் தராரு. அதை தான் அவர் அங்கே சொல்கிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்குள்ளே நம்ம காணப்படும் பொழுது எந்த பாவமும் நம்ம பார்த்திங்கன்னா மேற்கொள்ள முடியாது. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு எதிராக நேரடியாக தான் பாவம் வந்துச்சு. அவன் பாருங்கள் அந்த பாவத்துக்கு உட்படுவது என்ன என்று அவன் பாருங்கள் அந்த பாவம் அவனை மேற்கொள்ள அவன் பாருங்க அந்த பாவத்தை அவன் மேற்கொண்டான் என்று பார்க்குறோம். அவன் அந்த பாவத்துக்கு உட்படவே இல்லை. அதேமாரி தேவன் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான ஆளுகையை தேவன் நமக்கு முதலாவதாக தருகிறார். பாவத்திலிருந்து பார்த்திங்கன்னா பாவத்திலிருந்து மேற்கொள்ளக்கூடியதான ஆளுகையை நம்முடைய சுயபலத்தினாலேயோ சுயசக்தினாலேயோ இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் தேவனுடைய நம்ம கிருபையை பெற்று நம்ம முன்னேறும் பொழுது எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் எடுக்கலாம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா அவர் பிசாசுகளின் மேல் அவர் ஆளுகை செய்கிறவராக காணப்பட்டார். முதலாவதாக பாவத்தின் மேல் அவர் ஆளுகை செய்கிறவராக காணப்பட்டார். இரண்டாவதாக பிசாசுகளின் மேல் ஆளுகை. மத்தேயு 8:16 அதாவது என்னென்னா ஆளுகை என்று சொல்லும் பொழுது அந்த காரியம் நம்மளை என்னென்னா அமுக்க முடியாது, அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்பட்டிருக்க முடியாது, அந்த காரியம் நம்ம அடிமைப்படுத்த முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பாவத்தின் மேல் ஆளுகைனா எந்த பாவமும் அவரை என்னென்னா அடிமைப்படுத்த முடியவில்லை. அவர் என்னென்னா அதை எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இரண்டாவதாக தேவன் நமக்கு தருவது பிசாசுகளின் மேல் ஆளுகை. அதை வாசிங்களா, மத்தேயு 8 அஸ்தமனமான போது அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பாருங்க, பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில்
அவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் இருந்தார். அப்போதைக்கு அவர் ஊழியம் செய்த நாட்களில், அதாவது என்னென்னா சாயங்கால வேலையில் அந்த அந்த அஸ்தமனமான போது அவரிடத்துல பார்த்திங்கன்னா பிசாசு பிடித்தவர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. அவர் அந்த ஆவிகளை பார்த்திங்கன்னா தமது வார்த்தையினால் துரத்தினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், பிசாசு நமக்கு கீழ்ப்படுகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்ம தேவனுடைய பிள்ளையாக நம்ம காணப்பட்டோன்னா, நம்ம பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட்டோன்னா அந்த பிசாசின் மேல் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ பிசாசுக்கு நம்ம என்னென்னா நுகத்தை கொடுத்துட்ருக்கோம். அந்த பிசாசை நம்மளை அமுக்கிக்கிட்டு நம்ம மேலே அது ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்றைக்கும் பார்த்திங்கன்னா பிசாசு அடுத்தவன் மேலே தான் உட்காந்து பார்த்திங்கன்னா சவாரி செய்வான். அவன் நேரடியாக பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலுமே பார்த்திங்கன்னா வரவே மாட்டான் சீனுக்கு. அவன் பாருங்கள் யார் மூலமாவது தான் பார்த்திங்கன்னா கிரியை செய்து கொண்டே இருப்பான். இங்கே பாருங்கள், அவர் பாருங்கள் பிசாசை தம்முடைய வார்த்தையினால் அதட்டினார் என்று பார்க்குறோம். பிசாசு ஓடி போயிட்டான். அந்தகார லோகாதிபதிக்கு பாருங்கள், அவனுக்கு அப்படிப்பட்ட வல்லமை கிடையாது. இன்றைக்கி ஒரு நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாயை இப்படி விரட்டிட்டு வந்துச்சுன்னா இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாவே எத்தனை நாய் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சிலதெல்லாம் அவ்வளோ தூரம் நம்மளை என்னென்னா விரட்டிட்டு வர மாரி வரும். இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாவே போதும், அது அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் குனிஞ்சிங்கன்னா போதும், அங்கே கல்லை நீங்கள் எடுக்க வேண்டாம், இப்படி குனிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் அது தலை தெறிக்க ஓடும். இதே கதை தான் பார்த்திங்கன்னா பிசாசுக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசை கண்டு நம்ம தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கோம். ஐயோ அந்த பக்கமாக போகாத, அந்த பக்கம் ஒத்த பண்ண மரம், இந்த பக்கம் இந்த பண்ண மரம், இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் ஆலமரம் தனியாக நிற்கிது, இதுமாரின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்னென்னா பயந்துக்கிட்டு நம்ம இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம எதை குறிச்சும் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டியதானே அவசியமே இல்லை. அங்கே ஒரு ராத்திரி நேரத்தில் போவோம், ஒரு பனை மட்டை தான் அங்கே சொரன்னு காற்றுக்கு ஆடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ என்னடா அன்றைக்கே சொன்னானுங்க இந்த பக்கம்லாம் வராதுன்னு. இது மாதிரி தான் நம்மளோட நினைப்புலாம். அது என்ன வரட்டும், ஆண்டவர் எனக்கு என்னென்னா அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்துருக்கா. பிசாசின் மேல் ஜெயம் எடுக்கக்கூடியதான அப்படிப்பட்டதான வல்லமையை தந்திருக்கிறாரு. அதனால் நான் பயப்பட மாட்டேன். அது என்னதான்னு நான் நின்று பார்த்துட்டு போகிறேன்ட்டு நீங்கள் நில்லுங்க. அது எல்லாம் பார்த்திங்கன்னா ஓடி போயிடும். நம்ம அதை கண்டு என்னென்னா நம்ம பயப்பட வேண்டியதானே அவசியமே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ மகான்கள் பிறந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ தேவர்கள் என்னப்படுகிறவர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் வார்த்தையினால் யாராச்சும் இப்படிப்பட்டதான பிசாசை பார்த்திங்கன்னா விரட்டினாங்க. பிசாசுலேருந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன சுகம் கொடுத்தார் என்று எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கதா? நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா செய்ததெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மை சம்பவம். இதெல்லாம் ஒரு கதை கிடையாது. அதையெல்லாம் பார்த்திங்கன்னா கதையாக கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வேதத்தில் உள்ளதான காரியங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா கதை என்பது கிடையாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றும் அதனால தான் பாருங்கள், பிசாசு அப்படிப்பட்ட ஆளுகையை அப்படிப்பட்ட வல்லமையை பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய சீசர்களுக்கும் கொடுத்தாரு. ஏன் சீசர்கள் பிசாசை துரத்துலையா? நம்மளும் பார்த்திங்கன்னா இப்போ ஆண்டவருக்கு சீசர்கள் தான். அன்று இருந்த அந்த 12 சீசர் மாத்திரமல்ல, யாரெல்லாம் தேவனுடைய அதாவது என்னென்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். யோவான் 1:12 இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்கும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கும் அநேகர் அப்படிப்பட்டதான வரங்களை பெற்றுக்கொண்டு பிசாசை துரத்தி கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். மத்தேயு 9:33 பாருங்கள், இந்த அதாவது பிசாசுக்கு பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அதாவது அவனுக்குள்ளார உட்காந்துட்டு சில கிரியை செய்யும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஊமையனை பார்க்கலாம். அவன் பாருங்கள் பேச முடியல. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் என்று பார்க்கிறோம். அப்படின்றப்ப பாருங்கள், பிசாசுக்கு என்னென்னா வாய் கட்டக்கூடியதான அப்படிப்பட்டதான வல்லமை இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்மளை கண்டோம்னா அதெல்லாம் விரட்டிட்டு அவனை என்னென்னா பேச வைக்க முடியும். அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள் அப்படிப்பட்டதான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், இப்படிப்பட்டதான பிசாசை வச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த குடுகுடுப்புக்காரெல்லாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பகலில் வரானுங்க. அவனுங்களுக்கே பயம். ஏன்னா ராத்திரியில் ஏதாச்சும் நம்மளை பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. முந்திலாம் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு 12-1 மணிக்கு தான் வருவானுங்க. சொல்லிட்டு போவானுங்க. பகலில் காசு வாங்க வருவானுங்க. அவனுங்களுக்கு அப்போ வரப்போ பார்த்திங்கன்னா இந்த சில நாய்ங்க ரோட்டில் இருக்கும். அந்த நாய்ங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விடாது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தான் இருக்கும்.
அவனுக்கே அந்த நாயை கண்டு பயம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த நாயை பார்த்திங்கன்னா வாயை கட்டிட்டு போயிடுவான். சிலவன் போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வாயை கட்டிட்டு போகிறத திறந்து விட்டுட்டு போயிடுவான். சிலவன் வாயை கட்டிகிட்டே போயிட்டானா அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அந்த நாய் சாப்பிடவே சாப்பிடாது, செத்தே போயிடும். சில நாயெல்லாம் விடாமல் ரொம்ப விரட்டிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, போகிறப்ப அதை இது பண்ணு. ஏன்னா அந்த அந்த பிசாசுக்கு அப்படிப்பட்டதான கிரியைகள், கட்டக்கூடியதான கிரியைகள் இருக்குது. நான் எத்தனையோ நான் அது மாதிரி பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்டலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதுமாரி ஒரு நாயெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் அந்த வகையை சேர்ந்தது, இடுப்பு உயரத்துக்கு இருக்கும். அந்த பக்கம் எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தருமே வரவே முடியாது. அதை பார்த்தாவே எல்லாமே பயந்து ஓடிவான். இது மாதிரி தான் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான், இதுமாரி குலைச்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக படுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த நாய் எதுவுமே சாப்பிடவே இல்லை, அப்படியே இருந்து செத்தே போச்சு. இது மாதிரி அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதானே இங்கே பாருங்கள், அந்த ஆவிகள் மனுஷனையே பார்த்திங்கன்னா கட்டக்கூடியதான அப்படிப்பட்ட வல்லமை உடையது தான். அவன் பாருங்கள், அப்படிப்பட்டதான ஆவியை பாருங்கள், அவர் துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் என்று பார்க்குறோம். இன்றைக்கும் பாருங்கள், சில காரியத்தில் இப்படிப்பட்டதான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளும் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணி நம்ம என்னென்னா விடுதலையை வாங்கி தரலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் வேண்டி நாம் என்னென்னா நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு பாருங்கள், இன்னொரு ஒருத்தனை பார்க்கலாம். மற்ற 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 15ஆம் வசனம். அங்கே பாருங்கள், சந்திர ரோகியாக ஒருத்தன் காணப்படுறான். அவனுக்குள்ளார இருந்ததான அந்த பிசாசு பார்த்திங்கன்னா தீயிலையும் தண்ணீரிலும் பார்த்திங்கன்னா அவனை என்னென்னா கீழே தள்ளிக்கிட்டு இருக்கு. அவனை பாருங்கள் துரத்துறதுக்காக வேண்டி அங்கே என்னென்னா கூட்டிகிட்டு வராங்க. அவன் இந்த சீசர்களாலேயே பார்த்திங்கன்னா முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அதை திரும்ப வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போனதுன்னு பார்த்திங்கன்னா 18ஆம் வசனத்தில் இருக்கும். பாருங்கள், நம்ம என்னென்னா பிசாசை நாம் அதட்டுக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா பிசாசு என்னென்னா அவன் பொய்க்கு பிதாவுமானவன். சிலர் பார்த்திங்கன்னா பிசாசை விரட்டும் பொழுது அவன்கிட்ட பார்த்திங்கன்னா பேச்சு கொடுக்குறது, நீ எங்கேருந்து வந்த ஏது வந்தேன்னு என்னமோ விசாரித்து இவர் போய் அங்கே போய் என்கொயரி பண்ணுற மாரி. அதே பொய்க்கு பிதாவும் ஒரு பதிலை சொல்லும், அடுத்த 10 நிமிஷம் கழித்து இன்னொரு பதிலை சொல்லும். இவனுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியாது என்னன்னு சொல்லிட்டு. இவன் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா இவனோட ரொம்ப சேர்ந்து நல்லா நண்பனாக இருக்கிறவனை பார்த்திங்கன்னா தப்பாக சொல்லிட்டு போயிடும். அது இவன் தான் இதுமாரி என்னை பண்ணி விட்டான்னுட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இவன் அவன் மேலே பொறாம கொண்டு இவன் தான் நமக்கு எதிரியாக கிளம்பியிருக்கானான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிசாசு இதுமாரி வேலையெல்லாம் பார்க்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம நினச்சிக்கிறோம், பிசாசு என்கிட்ட உண்மையை சொல்லிடுச்சு. நீ எந்த பிசாசு எவன்ட்டையுமே உண்மையே சொல்லாது. அதனால தான் என்னென்னா சிலர் என்னென்னா இப்படிப்பட்ட வரங்கள் இப்படிப்பட்ட கிருபையை தேவன் கிருபையாக தரும் பொழுது இதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா சீசர்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் அதிகாரம் கொடுத்தாரு, வியாதியை சுகமாக்குறதுக்கு, பிசாசை துரத்துறதுக்கு, பல்வேறு நிலைமையில் கட்டப்பட்டவர்களுக்காக விடுதலை எடுக்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட வரங்களை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட ஒரு முறை கேட்குறாரு, இதுமாரி நீங்கள் எல்லாம் இதுமாரி போனீங்கள்ல, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. பிசாசெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, அதெல்லாம் இப்படி அனுப்பிச்சு நீங்கள் இதுமாரி கொடுத்த வரங்களெல்லாம் நாங்கள் இதுமாரி அதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக வேண்டி நீங்கள் என்னென்ன சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்காக வேண்டி சந்தோஷப்படுங்கன்னு. அதனால வேண்டி நம்ம நினச்சிக்கிறோம் அவன்லாம் ரொம்ப பரிசுத்தவான் இதுமாரின்ற மாரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுமாரி. ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இதை கரிச்சிட்டுலாம் நீ சந்தோஷப்படாத, ஆனால் உன்னுடைய நாம ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறான்னு பாருன்றார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த பிசாசையும் பார்த்திங்கன்னா என்னென்னா சந்திர ரோகின்றப்ப என்னென்னா அது என்னென்னா மனநோய் பாதிக்கப்பட்டோம். அதுக்கு பேர் தான் சந்திர ரோகி வியாதி. அதோடு மட்டும் இல்லாமல் இவனுக்குள்ளார பார்த்திங்கன்னா வலுப்பு நோயும் இருந்துச்சு. அதை குறித்து பார்த்திங்கன்னா அடுத்தாப்பில் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை சொல்லியிருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த வலுப்பு வரும் பொழுது அது என்னென்னா தீயிலையும் தண்ணீரிலையும் கீழே தள்ளுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அவன் பல்ல கடித்து நுரையை தள்ளி உடனே பார்த்திங்கன்னா உளுந்து அதுமாரி வந்துடுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் அதிகாரம் 24 18லேருந்து 24 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாரி பார்த்திங்கன்னா இதனோட இது என்னென்னா அதான்
அந்த பிசாசோட வேலை என்னென்னா கொல்லவும் அழிக்க தான். அப்புறம் எதுக்கு அவனை தீயிலையும் தண்ணீரையும் எதுக்கு தள்ளுது? அவனை காலி பண்ணுறக்கா வேண்டி. அது என்னென்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அவனை அழிச்சிட்டு தான் போகும். இதுதான் அவனுடைய கோலு. அவன் ஒன்றும் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா நல்ல காரியமும் செய்ய போகிறதில்ல. அவன் பார்த்திங்கன்னா மனிதனை பார்த்திங்கன்னா நன்றாக அவன் வைத்து கொள்வதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆவிய உடையவர்கள் தான் இன்றைக்கும் பாருங்கள். ஒரு 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 குடிக்காரன் குடிக்க போனான்னா அவனை பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணுவான். அவனை போய் நீங்கள் திசை திருப்பி ஏன்பா இது மாதிரி உடம்புக்கெல்லாம் கெடுத்துக்காத, இந்த பக்கம் வா, இப்படி வான்னு சொன்னோன்னே இதுமாரி அவரை ஏன் போய் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, அவரை ஏன் போய் அப்படி போய் நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, அவன் ஏன் தெரிஞ்சிட்டான், இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன அவனை என்னென்னா கொல்லவும் அழிக்கணும். அதுதான் அவங்களோட வேலையை. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், இயேசு எப்படி அவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். நமக்கு அங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், பாருங்க, சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பாருங்க, சீசருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. அது மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லியிருக்கோம். 17ஆம் வசனமா, விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்களாவன நாமத்தினாலே பிசாசுகளை பாருங்கள், விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஆளுகையை அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை துரத்துனாரோ, எப்படி விரட்டினாரோ, அதேமாரி நம்மளும் பார்த்திங்கன்னா பிசாசை அதட்டலாம், விரட்டலாம், துரத்தலாம். அப்படிப்பட்டதான அதிகாரத்தை பார்த்திங்கன்னா நமக்கு தந்திருக்கா. நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும். அந்த பிசாசை கண்டு நம்ம இங்கே நடுங்கினோன்னா அவன் நம்ம மேலே ஏற தான் பார்த்துருவான். சில பிசாசை பாருங்கள் அப்படி தான். ஒன்றையும் பார்ப்பேன், அந்த அப்போஸ்தல காலத்தில் பாருங்கள், ஒருத்தனுக்கு போய் இயேசுவின் நாமத்தினால பார்த்திங்கன்னா நான் இந்த பிசாசை விரட்டுறேன்னு சொல்லிட்டு போய் விரட்டினான். அவன் பார்த்திங்கன்னா பிசாசு அவனை பிடிக்க போய் அவன் வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடினான்னு சொல்லியிருக்கு. இப்படியும் பார்த்திங்கன்னா நடக்கும். நம்முடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா தடுமாற்றமான விசுவாசமாக இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளார பலப்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வளர்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே காணப்படணும். அதை எடுத்திய அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்கள் சிலர், பாருங்கள், தேசாந்திரிகளாக தெரிகிற மந்திரவாதி, அவனே மந்திரம் செய்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அங்கே விரட்டுற மாரி அங்கே சீனை காமிச்சான். பாருங்கள், பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பொல்லாத ஆவி மேலே போய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பாருங்க, 7 பேர், ஒருத்தன் மாத்திரம் செய்யல, 7 பேர் செஞ்சானுங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்க யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து, பாருங்க, பொல்லாத ஆவி உள்ள மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, அவர்களை கொல்ல, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி, பாருங்க, நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டானுங்க. பாருங்க, 7 பேர் நிர்வாணமாக ஓடினானுங்கன்னா எப்படி இருக்கும் ஊருக்குள்ளே? அந்த பிசாசு ஜெயம் எடுத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி சிலருடைய கதை அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. விசுவாசத்தினால எந்த காரியத்தையுமே நம்ம செய்யலான்னு. ஆனால் நம்ம தேவனுக்குள்ளார பார்த்திங்கன்னா நல்லா தைரியமாக நம்ம திடமனதாக இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதா இருக்கணும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காக தான் தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் பாருங்கள், அதனால தான் அந்த பிசாசின் மேல் அவர் பார்த்திங்கன்னா ஆளுகை செய்கிறவர்களாக காணப்பட்டார். அதனால் வேண்டி நமக்கு பார்த்திங்கன்னா பிசாசின் மேலே நமக்கும் பார்த்திங்கன்னா தேவன் ஆளுகையை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் ஒரு கூட்டம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவங்க பாருங்கள், ஒரு கூட்டம் பாருங்கள், அங்கே
அவங்க பாருங்க ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம், பிசாசை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்படிப்பட்டதான ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பிசாசின் மேலே நம்ம ஆளுகை செய்ய முடியும். அதனால் அந்த பிசாசை நம்மளை ஆளுகை செய்கிறதுக்கு நம்ம எந்த விதத்துலையுமே இடம் கொடுக்க வேண்டாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், தேவன் அதாவது தமக்குள்ள வல்லமையும் அதிகாரத்தையும் அப்படிப்பட்ட ஆளுகையையும் அற்புதம் நீஸ்வரமாகிய நமக்கும் பார்த்திங்கன்னா தேவன் கொடுக்குறாரு. எந்த தெய்வமாச்சும் தனக்குள்ளதான அப்படிப்பட்டதான வல்லமை இது மகிமையை மற்ற யாருக்காச்சும் கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்கா? உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. தேவன் பார்த்திங்கன்னா நமக்கு அதற்கு அப்படிப்பட்டதான ஆளுகையை அவர் எப்படி இந்த உலகத்தில் ஆளுகை செய்தாரோ, பிசாசின் மேலே ஆளுகை பண்ணாரோ, அதே ஆளுகையை தேவன் நமக்கும் கொடுத்துருக்கார். அதனால் நம்ம பயப்பட வேண்டாம், திடமனதாருங்க. இன்னும் ஒரு 5 காரியங்கள் இருக்குது. வருகிற நாட்களில் நம்ம சிந்திப்போம். நம்ம என்னென்னா ஆளுகை செய்கிறவர்களாக தேவன் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. அதனால் தான் நீ இனிமேல் அடிமையானவன் அல்ல என்று பார்த்திங்கன்னா வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம அடிமைப்படுத்துகிற ஆவிகளுக்கு நம்ம போய் கீழ்ப்படிய வேண்டாம், ஒப்பு கொடுக்க வேண்டாம். அந்த ஆவிகளையெல்லாம் நம்ம கீழ்ப்படுத்துவோம். அதையெல்லாம் அவர் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். அவர் என்னென்னா கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னபடி அவர் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தாதது ஒன்றுமே கிடையாது என்று வேதவசனம் சொல்லுகிறார். நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான் எல்லாமே. எந்த ஆவி ரொம்ப இதாக மேற்கொண்டுட்டு வந்தாலும் நீ எல்லாம் என்னுடைய பாதங்களுக்கு கீழே தான்னு சொல்லிட்டு நமக்குள்ளார ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டு பயப்பட மாட்டோம். எந்த மனுஷ ஆவியாக இருக்கட்டும், எந்த ஆவியாக இருக்கட்டும், அதையெல்லாம் நம்ம மேற்கொள்றதுக்கு தேவையான பலனை தேவன் எனக்கு தந்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அதான் பாருங்கள், அந்த 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கோம். இன்றும் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஜெயமளிக்கிற இரத்தம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா காரியத்திலிருந்தும் ஜெயத்தை கொடுக்குறார். அதனால் வேண்டி நம்ம பயப்பட வேண்டாம், தைரியமாக இருப்போம். அந்த பயத்தை போக்குவதற்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்கள், சீசர்கள் அந்த முதல் நற்செய்தியை பாருங்கள். காபிரியல் தூதன் என்னத்தை அங்கே நற்செய்தி சொல்கிறான், பயப்படாத எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா பயப்படாதே தான். பயப்படாத எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். தாவீதின் ஊர் தான் பெத்லகேம். அங்கே தான் பார்த்திங்கன்னா அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அதை தான் பார்த்திங்கன்னா எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். அவர் பார்த்திங்கன்னா ராஜாவாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அவர் ராஜாவாக எப்படி ஆளுகை செய்தாரோ அதே ஆளுகையை தேவன் நமக்கும் 7 விதமான ஆளுகையை கொடுத்துருக்கிறார். வர்ற நாட்கள் சிந்திப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.